ரிஷபராசியோட பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், குரு வந்து 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஏற்கனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து தொழில் மூலமான ஒரு சில சங்கடங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே பார்த்திங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட காலம். நிறைய பேர், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் வந்து ஏற்கனவே போன வருஷத்துலேருந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மே 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களோட ராசிக்குள்ளே, அப்படின்னா உங்களோட 1ஆம் பாவத்துக்குள்ளே வந்து அதிலிருந்து ரொம்ப ரிலீஃப் கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, தலை மேலே வந்து ஏற்கனவே 2-3 கல் இருந்தால் அந்த கல் வந்து தூக்கி கீழே வச்ச மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் ஒரு ரிலீஃப்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் பாவத்தில் இருக்கிற கேது வந்து கொஞ்சம் மாணவிகளை வந்து படிக்க விடாமல், படிப்பு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் வந்து கெடுத்து விட்டுடுவார். ஆனால் குரு வந்து 1ஆம் தேதிக்கு வந்த பிறகு அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிற கேது மேலே பார்வை வச்சுட்டு தடுக்க விடாமல் செய்வார். இப்போது 1ஆம் பாவத்துக்கு வந்த குரு வந்து உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி, ஆப்டிமிஸ்டிக் நேச்சர்ன்றது வளர்த்த போகிறாரு. இந்த வருஷம் வந்து யாராச்சும் ஏற்கனவே வந்து கொஞ்சம் நொந்து போய் இருந்திருப்பீங்க. ஏன்னா 12ஆம் பாவத்தில் இருக்கிற குரு வந்து மன ரீதியான ஒரு சில சங்கடங்கள்ன்றது கொடுப்பாரு. 1ஆம் பாவத்துக்கு குரு வரும்போது ஒரு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர், ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்றது வளரும். இந்த வருஷம் ஏதாச்சும் யோகா மாதிரி இல்லாட்டி வந்து ஒர்க் அவுட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஏதாச்சும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் இந்த வருஷம் நல்லா இருக்கும். பட் என்னன்னா 1ஆம் பாவத்துக்கு குரு வரும்போது வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் கெயின் ஆனதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்கின் அலர்ஜிஸ் மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. கட்டாயமாக இது நடக்கும் சொல்ல வரல, பட் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டு. 1ஆம் பாவத்திலிருந்து குரு வந்து 5ஆம் பாவம் மேலே பார்வை வைக்க போகிறாரு. 5ஆம் பாவம்னா அறிவுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம், குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம். ஏற்கனவே வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து நொந்து போயிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து தாராளமாக படிக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டெலிஜென்ஸ் பவரும் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புண்டு, அறிவு வளர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். 5ஆம் பாவம் வந்து குழந்தை பாவம், அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அப்படியே குரு வந்து 1ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்து மேலே பார்வை வைக்க போகிறாரு. ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம். ஏற்கனவே 12ல் குரு இருக்கும்போது வந்து யாராச்சும் நமக்கு வேண்டப்பட்டவர், லவ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், ஃபேமிலிக்காரங்க கூட ஆகட்டும், ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ஆகட்டும், இல்லாட்டி ஆஃபீஸில் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கொலீக்ஸ் கூட ஆகட்டும், ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம். அதனால வந்து மனசு நொந்து போயிருக்கலாம். சில பேருக்கு வந்து லவ் பிரேக்கப்ஸ் கூட ஆயிருக்கலாம். ஆனால் எப்போ குரு 1ஆம் பாவத்துக்கு வந்து 7ஆம் பாவம் மேலே பார்வை வைக்க போகிறாரோ அப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஹீல் ஆகிடும். ஒருவேளை கல்யாணத்துக்காக வந்து எதிர்பார்க்குறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். ஏன்னா 7ஆம் பாவமே பார்த்திங்கன்னா களத்திர ஸ்தானம், கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம். ஸோ கல்யாணம் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சம்பந்தம்ன்றது நல்லா வளர்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படியே குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்து மேலே பார்வை வைக்க போகிறாரு. 9ஆம் பாவம்னா ஹையர் நாலேஜ், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸு. யாராச்சும் வந்து பிஜிக்காக படிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா பிஜிக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படின்னா மேல் படிப்பு,
மேல் படிப்புக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மேல் படிப்புக்கு தாராளமாக வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணலாம். பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா குரு வந்து 5ஆம் பாவம் 9ஆம் பாவம், 5ஆம் பாவம்னா படிப்பு ஸ்தானம், 9ஆம் பாவம்னா மேல் படிப்பு ஸ்தானம். ஸோ இங்கே 2 படிப்பு ஸ்தானங்கள் மேலேயும் குருவோட பார்வை விழுது. ஸோ நீங்கள் நினச்சது வந்து இந்த வருஷம் போன வருஷம் செய்யணும் நினச்சி அது நடக்காமல் போனது எல்லாமே வந்து இந்த வருஷம் செய்கிறதுக்கான வாய்ப்புண்டு. உங்களுக்குள்ள வந்து இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ள நிறைய கான்ஃபிடென்ஸ்ன்றது வளரும். அப்படியே வந்து லவர்ஸ்க்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். மாணவிகளுக்கு வந்து இந்த வருஷம் முக்கியமாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த வருஷம் யாராச்சும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் வந்து தாராளமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஃபார் சப்போஸ் யோகா டீச்சர்ஸு, ஜிம் ட்ரைனர்ஸு, ஸ்போர்ட்ஸ் கோச்சு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் கோச்சு, ஹீலிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸு, ஆக்டர்ஸு, யார் வந்து தன்னோட உடம்பையை பயன்படுத்திட்டு தன்னோட தொழில் பர்சியூ பண்ணிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கும். டாக்டர்ஸ்க்குமே சரி இந்த வருஷம் நல்லா இருக்கும். ஏன்னா பாடி டீலிங்கு இது இல்லையா, ஸோ பாடி டீலிங் ரிலேட்டட் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். டாக்டர்ஸு, ஃபிசிஷியன்ஸு, யோகா டீச்சர்ஸு, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆக்டர்ஸ்க்கு, ஆக்ட்ரஸஸ்க்கு நல்லா இருக்கும். அப்படியே கலைத்துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து யாருக்கு வந்து முகத்தினால தான் அடையாளம் தெரியுதோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து விருஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா குருச்சரித்திர பாராயணம் வந்து நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும், உதவியாக இருக்கும்.